அப்படி முன்ன நாள் வந்து மதுரையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு, நம்ம நெக்ஸ்ட் எங்க போணும்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரிக்கு தான். கன்னியாகுமரியில வந்து நாங்க மெயினா போயிருந்ததே வந்து சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சீக்கிரமா கிளம்புற மாரி நைட் ட்ரெயின் புடிச்சு போயிருந்தோம். அந்த காலையில அந்த அலைக்கு அதுக்கும் ஒரு மாரி அந்த வியூவே பார்க்க சூப்பரா இருந்துச்சு. ஒரு மாரி சன்ரைஸ்லாம் பார்க்க நல்லா ஒரு மாரி பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு மைண்டுக்கு. அப்புறம் வந்து நாங்களும் சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு டக்குன்னு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, விவேகானந்தாவோட அந்த மண்டபம், திருவள்ளுவர் சிலை அதெல்லாம் வந்து சுத்தி பார்க்கறதுக்காக போட்ல கிளம்பிட்டோம். அப்புறம் அங்க போய் போட்ல இறங்குனதும் வந்து எல்லாம் சுத்தி சுத்தி வந்து ஃபோட்டோ தான் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்களும் வந்து கேங்கா நின்னு ஃபோட்டோ, வீடியோஸ் அதெல்லாம் வந்து நெறைய எடுத்து சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். அங்க வந்து ஒரு மாதிரி வெயில் அடிச்சிட்டு இருந்தது. ஆனா, அந்த கடல் காத்துக்கு அதுக்கும் அந்த வெயில் அவ்வளோ வந்து தெரியவே இல்ல. ஒரு மாரி நல்லா இருந்தது. அப்புறம் உள்ளலாம் போய் சுத்தி பார்த்துட்டு எங்க பார்த்தாலும் கடலா தான் இருந்தது. நாங்க சுத்தி சுத்தி நின்னு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப நேரம். அதுக்கப்புறமா அந்த கிளாஸ் பிரிட்ஜ்ல நடக்கணும். அது நடந்து போம்போது லைட்டா டர்ரா இருந்தது. அப்புறம் ஓகேவாயிடுச்சு. அப்புறம் வந்து திருவள்ளுவர் சிலைலாம் பார்த்துட்டு, நாங்க அப்படியே பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். போயிட்டு நாங்க நெக்ஸ்ட் இடத்துக்கு கிளம்பிட்டோம். அது எங்கன்னு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்.